தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். புனித அந்தோணியாரைப் போல நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள தேவையான இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானங்குதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப திருவுளம் கொண்டீரே. அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரேல் மக்கள் தாங்களே அரசர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். அது என்னாலே அன்று. அவர்களே தலைவர்களை நியமித்து கொண்டார்கள். அதை பற்றியும் நான் ஒன்றும் அறியேன். தங்கள் வெள்ளியாலும் பொன்னாலும் தங்களுக்கு என சிலைகளை செய்தார்கள். தாங்கள் அழிந்து போகவே அவற்றை செய்தார்கள். சமாரியா மக்கள் வழிபடும் கன்றுக்குட்டியை நான் வெறுக்கின்றேன். என் கோபத்தீ அவர்களுக்கு எதிராய் எரிகின்றது. இன்னும் எத்துணை காலம் அவர்கள் தூய்மை அடையாது இருப்பார்கள்? அந்த கன்றுக்குட்டி இஸ்ரேலிடமிருந்து வந்ததன்றோ? அது கடவுள் அல்லவே?
கைவினைஞன் ஒருவன்தானே அதை செய்தான். சமாரியாவின் கன்றுக்குட்டி தவிடு பொடியாகும். அவர்கள் காற்றை விதைக்கிறார்கள், கடும் புயலை அறுப்பார்கள். வளரும் பயிர் முற்றுவதில்லை, கோதுமை நன்றாக விளைவதில்லை. அப்படியே விளைந்தாலும் அந்நியரே அதை விழுங்குவர். எப்ராயிம் பாவம் செய்வதற்கென்றே பலிபீடங்கள் பல செய்து கொண்டான். அப்பீடங்களே அவன் பாவம் செய்வதற்கு காரணமாயின. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அவை நமக்கில்லை என்றே அவர்கள் கருதுவார்கள். பலியை அவர்கள் விரும்புகின்றார்கள், பலி கொடுத்து அந்த இறைச்சியையும் உண்ணுகிறார்கள். அவற்றின் மேல் ஆண்டவர் விருப்பம் கொள்ளவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் தீச்செயல்களை நினைவில் கொள்கின்றார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு தண்டனை வழங்குவார். அவர்களோ எகிப்து நாட்டிற்கு திரும்புவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்கள் உண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. செவிகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. மூக்குகள் உண்டு, ஆனால் அவை முகர்வதில்லை. பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். கைகள் உண்டு, ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை. கால்கள் உண்டு, ஆனால் அவை நடப்பதில்லை. தொண்டைகள் உண்டு, ஆனால் அவை குரல் எழுப்புவதில்லை. அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை போல் ஆவர். பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார். பல்லவி. இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வசனங்கள் 32 முதல் 38 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 32 முதல் 38 முடிய. இந்த சுவிட்சை போடுங்க. அக்காலத்தில்
பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது இரண்டு விதமான மனிதர்களுடைய உணர்வுகள் அல்லது அவர்களுடைய உள்ளத்து வெளிப்பாடுகள் வெளிப்படுவதை பார்க்க முடிகின்றது. இயேசு ஒரு வல்ல செயல் செய்கிறார். பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து, பேய் பிடித்த அந்த மனிதரிடமிருந்து பேயை ஓட்டி அவரை பேசச் செய்கிறார். இதனை கண்டபோது மக்கள் கூட்டம் வியப்பில் ஆழ்கின்றனர். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இயேசுவை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லுகின்றது. பேய்களின் தலைவனை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி இயேசுவுக்கு எதிரான வார்த்தைகளை அங்கே அவர்கள் உதிர்ப்பதை பார்க்கிறோம். இந்த பரிசேய கூட்டத்தினர் அதிகமாக தாங்கள் மறைநூலை கற்றறிந்தவர்கள் என்கின்ற மமதை உடையவர்கள். மறைநூலை அதிகமாக கற்றறிந்தவர்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வல்ல செயல் செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள்தான் அதனை அதிகமாக நேசித்திருக்க முடியும். ஆனால் இங்கே அவர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறுபட்டவையாக இருக்கின்றன. மெஸ்ஸியா யார் என்பதை கூட அப்படிப்பட்ட கற்றறிந்த மாமேதைகளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த ஒரு நிகழ்வில் மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் அவர்கள் இயேசுவை குற்றம் சுமத்துவதிலேயே தங்களுடைய வாழ்நாட்களை செலவிட்டதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இங்கே இந்த நிகழ்விலிருந்து நாமும் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு செய்தியை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆலய காரியங்களில் முதன்மையானவர்களாக கருதப்பட்டவர்கள் விவிலியங்களை அல்லது மறைநூல்களை அதிகமாக கற்று தேர்ந்தவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள மறந்து விடுகிறார்கள் அல்லது மறுத்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் இவற்றை குறித்து ஆழமான அறிவு இல்லாத சாதாரண பாமர மக்கள், ஏழை மக்கள் இயேசுவினுடைய வல்ல செயல்களை கண்டு அவரின் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். இன்னும் அதிகமாக இயேசுவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள். பல நேரங்களில் நாமும் கூட ஆலய காரியங்களில், வழிபாடுகளில் அதிகமாக ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உண்மையிலேயே நாம் ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் ஆழப்பட்டிருக்கிறோமா என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விதனை நம் மத்தியிலே எழுப்புகின்றது. அதே நேரத்தில் பல நேரங்களில் பல மனிதர்கள் ஆலய வழிபாடுகளில் அதிகமாக ஆர்வம் காட்டாத மனிதர்கள் ஆண்டவர் மட்டில் அதிகமான நம்பிக்கை உடையவர்களாக அவர்களுடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த வாழ்வாக இருப்பதை கூட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம். அன்பு மக்களே, இது என்ன செய்தியை நமக்கு சொல்லுகிறது? அப்படி என்றால் ஆலயத்திற்கு வரக்கூடாது, வழிபாடுகளில் பங்கேற்கக்கூடாது என்கின்ற ஒரு செய்தி வெளிப்படுகிறதா? இல்லை. நம்முடைய வழிபாடுகள் அர்த்தமுள்ள வழிபாடுகளாக இருக்க வேண்டும். அந்த பரிசேயர்களைப் போல வெறுமனே மக்களின் புற தோற்றத்திற்காக
அனைவரும் தங்களை பார்க்க வேண்டும், தங்களை பெருமைப்படுத்த வேண்டும். தாங்கள்தான் இந்த சமூகத்திலே உயர்வான நிலையிலே அந்தஸ்திலே இருக்கிறோம். இந்த ஆலய கடமைகளுக்கு எங்களுக்குத்தான் முதன்மையான பொறுப்பு இருக்கின்றது என்று வெறுமனே அந்த ஒரு வெளிவேட தன்மை மட்டும் கொண்டிருக்காமல் நாம் ஆழமான நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய ஆன்மீக வாழ்வின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? வெறுமனே மற்றவர்களினுடைய பார்வைக்காக நான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுகிறேனா, அல்லது உண்மையிலேயே ஆண்டவர் மீதான நம்பிக்கை என்னிடத்திலே ஆழமாக காணப்படுகிறதா? என்னுடைய ஆன்மீக வாழ்வு ஒரு அர்த்தம் நிறைந்த வாழ்வாக, எனக்கும் பிறருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அது இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுது நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஆழப்படுகிறோமோ, ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் எப்பொழுது நாம் வேரூன்ற ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதே இந்த உலகியல் பிரச்சனைகள் அல்லது இந்த உலகின் மீது, இந்த உலகில் வாழக்கூடிய மற்ற மனிதர்கள் மீது நாம் சுமத்துகிற அந்த குற்றச்சாட்டுகள் நம்மிடமிருந்து அகல ஆரம்பிக்கின்றன. மற்றவர்களை நாம் குறை சொல்லுவதை நிறுத்துவோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதை நம்முடைய வாழ்க்கையில் நிறுத்துவோம். எனவே நாம் இறைவனில் வேரூன்றி மற்றவர்களை காயப்படுத்தாமல், குறை சொல்லாமல், அனைவரையும் மதித்து அனைவருக்கும் உரிய மரியாதையை கொடுத்து வாழக்கூடிய அந்த நன்மனதை பெற்றுக்கொள்வோம். இறைவனில் நாம் வேரூன்ற நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் நாம் ஆழப்பட நம்முடைய தனி மனித வாழ்வும் மெருகேறும். மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பும் மாண்பும் மரியாதையும் அதிகமாகும். மற்றவர்களும் இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள், அவர்களும் மாண்புக்கு உரியவர்கள் என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்வோம். எனவே அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்வுதனை வாழ, நம்முடைய ஆன்மீக வாழ்வில் ஆழம் கொண்டு நம்முடைய இந்த உலக வாழ்விலும் அர்த்தம் காண வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல் தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி
வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.